श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। गत्वा तु स महात्मानं रामं सत्यपराक्रमम् अयाचद्भ्रातरं रामम् आर्यभावपुरस्कृतः। त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचोब्रवीत्। गत्वा तु स महात्मानं रामं सत्यपराक्रमम् अयाचद्भ्रातरं रामम् आर्यभावपुरस्कृतः। त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचोब्रवीत्। गत्वा तु सः महात्मानं रामं सत्यपराक्रमम् अयाचत् भ्रातरं रामम् आर्यभावपुरस्कृतः। त्वम् एव राजा धर्मज्ञः इति रामं वचः अब्रवीत्। பரதன் காட்டுக்கு புறப்பட்டான்னு சொன்னோம் நேத்தி. காட்டுக்கு புறப்பட்டவன் ராமன் போன வழியிலே தானே போனோம். நேர போய் ஒரு சின்ன கதை இருக்கு அவருக்கோசம். நேர போய் சுமந்திரன் தான் அழிச்சுட்டு போறார். கூட குஹன் சிங்கிபேரபுரத்துல குஹனை பாக்குறான். அந்த குஹன்றவன் என்ன பண்றா, இவ்வளவு பெரிய படையோட வரத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இது எப்படி இதுக்கோசரவடா இவன்? பரதன் அந்த கொடியை பார்த்த உடனே தெரியறது இது தசரதனுடைய சேனை, அயோத்தியா சேனன்னு. இவன் எதுக்கு எல்லாத்தையும் இப்படி இவ்வளவு பெரிய படையோடு வரா அப்படின்னு தன்னுடைய ஞாத்திகள்லாம் சொல்றா. பெரிய படம் வரது, இவ ராமன் விஷயத்துல ஒரு தப்பும் பண்ணாம இருப்பான்னா, ராமனுக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டான்னா, நம்ம இவாளை இந்த கங்கைய அந்த பக்கம் அவளை கங்கைக்கு தாண்டி போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இவா ராமனுக்கு தீங்கு செய்யற புத்தியோட வந்திருக்கான்னா இவா கங்கையே கடக்க மாட்டா, நாமளே இவாளை எடுத்து சண்டை போடுவோம் அப்படின்னு குஹன் தன்னுடைய வேடுவர் குலத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்ப பரதன் ராஜாவாச்சா, அதனால அவனை எதிர்கொண்டு அழைக்கிறான். நேர போய் இவெல்லாம் அங்க மறுபடியும் ராமன் எந்த ராத்திரி எந்த இடத்துல தங்கினாலோ அதே இடத்துலயே இவெல்லாம் தங்குறான். குஹன் கேட்கறான் நேரடியாவே, நீங்க இவ்வளவு பெரிய சேனையோட வந்திருக்கீங்களே, எங்க வந்தீங்கோ? ராமனை பார்க்க வந்திருக்கேன். ராமனை பார்த்து என்ன பண்ண போறீங்கோ? ராமனுக்கு தீங்கு ஒண்ணும் பண்ண போறது இல்லையே, நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல ராமனை நான் திருப்பி ஆத்துக்கு மறுபடியும் நகரத்துக்கு அழிச்சுன்னு அயோத்தியில அழிச்சுன்னு வரணும், அவனுக்கே ராஜா பட்டாபிஷேகம் பண்ணணும், அவன் திரும்பி வரச்ச ராஜாவாகவே வரணும் அப்படின்றதுக்கு தான் இத்தனை சேனையோட போறேன்றான். அப்பதான் குஹன் நம்புறான். ராத்திரி பூரா பரதன், சத்ருக்னன், குஹன் இவா 3 பேரும் ராத்திரி பூரா ராமனை பத்தியே பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல குஹன் காமிக்கிறான், இதோ இந்த இடங்க இங்க இருக்கு பாரு, இந்த புல்லுகள் மேலதான் ராமனும் சீதையுமா அன்னைக்கு ராத்திரி படுத்துண்டா, நானும்
லக்ஷ்மணனுமா ராத்திரி பூரா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு இந்த காட்டுல தெரியாது ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எல்லா இடமும் தெரியும். இங்க என்னெல்லாம் நீ வேணா தூங்கிக்கோ, நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இங்க என்ன மீறி இங்க ஒண்ணும் நடந்துடாது அப்படிங்கிறா. அந்த பரதன் ராமனும் சீதையும் படுத்துட்டு இருந்த அந்த புல்லுகளை பார்த்துட்டு, தர்ப புல்லு மேல படுத்துட்டு இருக்கான், அதை பார்த்துட்டு ஒண்ணு அழறா. ராஜாவா நன்னா பஞ்சுமத்தையில படுத்துன்னு தூங்க வேண்டியவ, அவன் பக்கத்துல அப்படி சௌக்கியமா படுத்துன்னு தூங்க வேண்டிய சீதா பிராட்டி, இவா 2 பேரும் இந்த இடத்துல ஒரு கல்லு மண்ணில வெறும தர்பத்தை போட்டு தூங்கி இருக்காளேன்னு அவனுடைய அழுகையை பார்த்தப்பறம் தான் குகனுக்கு நிச்சயமா இவன் ராமனுக்கு ஒரு கஷ்டமும் பண்ண மாட்டான், உண்டாக்க மாட்டான், ராமன் இவன் சொல்றது சத்தியம்தான் புரியுறது. மறுநாள் காத்தால எல்லாருமா நேர கங்கையை கடந்து போறதுக்கு ஏற்பாடு பண்றான். பெரிய சேனை வந்திருக்க, அந்த பெரிய சேனையில அந்த அத்தனை சேனையும் அழிச்சுட்டு போறதுக்கு யானை குதிரை எல்லாத்தையும் அழிச்சுட்டு போனோம். அவ்வளவு படகுகளையும் கொண்டு வந்து, அப்படி படகு மூலமா போக முடியாதவா சில பேர் நீந்தியே கடந்து போய் எல்லாரும் அக்கறையை கொண்டு இறக்கி விடுறான். அக்கறையில இறக்கி விட்ட உடனே பக்கத்துல பரத்வாஜ ஆசிரமம், அங்கெல்லாம் போறான். உங்க அண்ணா இங்கதான் போனார், அந்த பரத்வாஜர் கேட்டா உங்க அண்ணா எங்க இருக்கான்னு தெரியும்னு. சரிதான் வசிஷ்டர் எல்லாரோடையும் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறான். வசிஷ்டர் வரதை பார்த்த உடனே பரத்வாஜர் எழுந்து ஓடி வரார். வசிஷ்டர் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நேர அவரை அர்க்கிய பாத்தியங்கள்லாம் சமர்ப்பித்து அவரை அழைத்துண்டு அப்படியே பரதனையும் பார்த்து அவருக்கும் உரிய மரியாதைகள்லாம் பண்ணி ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போறேன். ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போன அப்புறம் என்னப்பா என்ன விஷயம்னு கேட்கிறேன். இங்க வந்திருக்கியே என்ன வேணும்? இல்ல எனக்கு எங்க அண்ணாவை பார்க்கணும். இப்ப இவருக்கும் டவுட் வருது, இவருக்கு இத்தனை சேனையோட அண்ணாவை பார்க்கணுங்கிறா. ஒருவேளை ராமன் 14 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ராஜ்யத்தை கொண்டான்னு கேட்கறச்ச அப்ப ஜனங்கள்லாம் மறுபடியும் குழுன்னு சொல்றதை காட்டிலும் இப்பவே காட்டுல ராவனை தீர்த்து கட்டிட்டா இவனே ராஜ்யத்தை அனுபவிக்கிறான் அந்த எண்ணத்துல வந்திருப்பானோ அப்படின்ற எண்ணத்துல பரத்வாஜனும் கேள்வி கேட்கிறேன். இந்த கும்பல்ல நீ உனக்கு கெட்ட புத்தி இல்லையேன்னு கேட்கல, அது எவ்வளவு சூக்ஷ்மா. இந்த கும்பல்ல நீ இவ்வளவு கும்பரை கூட்டின்னு வந்திருக்கிய, இதுல யாருக்குமே ராமன் விஷயத்துல கெட்ட புத்தி யாருக்கும் இல்லையே அப்படின்னு கேட்கிற. இதை கேட்டவனா அப்பவும் பரதன் நடறான், ரிஷி நீங்க கூடமா என்ன சந்தேகப்படுறீங்கோ அப்படின்னு. இல்லப்பா இவ்வளவு சேனை வரைச்சா நான் பயப்படுறேன், அதனாலதான். சரி ராமன் இருக்கிறாரே எனக்கு தெரியும், ஆனா எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இங்க தங்கிட்டு நாளைக்கு காத்தால எழுந்து போலாம், இங்க தங்கு போ, உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லா ஏற்பாடும் பண்றேன் அப்படின்றார். இல்ல எனக்கு போகணுன்றா. இல்ல இவ்வளவு சேனையோட வந்திருக்க, அயோத்தியிலேருந்து புறப்பட்டு வந்திருக்க, நான் எல்லாருக்கும் நான் ஏற்பாடு பண்ற ஆகாரத்துக்குன்னு அவர் அப்சரத்தெல்லாம் கூட்டு தேவர்கள் எல்லாம் கூட்டு நன்னா ஒரு விருந்து வைக்கிற ஃபீஸ்ட். எல்லாரும் நன்னா சாப்பிட்றான். அந்த படையில வந்தவாள்லாம் நாம அயோத்திக்கும் போக வேண்டாம், ராமனையும் பார்க்க வேண்டாம், இங்க நன்னா சாப்பாடு கிடைக்கிறதுனா இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த படையில வந்த காலால் படையில ஜனங்கள்லாம் சொல்ற அளவுக்கு அவ்வளவு நல்ல விருந்து. எல்லாரும் சாப்பிட்றான். பரத்வாஜர் இது பண்றது ஒரு டெஸ்ட் பரதனுக்கு, இதுல அவன் மயங்கி போறானா அப்படின்னு. பரதன் என்ன பண்ணான், அண்ணா காட்டுல இருக்கச்சு நாம இவ்வளவு விருந்தெல்லாம் சாப்பிடலாமான்னா, நமக்கு காரியம் முக்கியம், இந்த சமயத்துல சாப்பாடு பார்த்துலாம் இருந்துடக்கூடாது அப்படின்னு அவன் லகுவா கொஞ்சோண்டு ஏதோ ஆகாரத்துக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புறான். அப்ப பரத்வாஜருக்கும் புரியறது, இல்ல இல்ல இவன் வசுதா உண்மையான எண்ணத்துல தான் வந்திருக்கான்னு. அப்ப என்ன பண்ற, சரிப்பா இங்க இருந்து போ, இந்த மந்தாக்கினி நதி தாண்டி யமுனா நதியை தாண்டி மந்தாக்கினி நதி பக்கத்துல போனேன்னா அதையும் தாண்டி போனேன்னா
அந்த இடத்துல மலை நேரம் ராமன் இருப்ப, அவனை போய் பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காரியம் உண்டு. இந்த அம்மாவெல்லாம் வந்திருக்காங்க 3 பேர். தசரதனுக்கு இந்த மாதிரி மூணு பாரிய பட்ட மகிழ்ச்சின்னு எனக்கு தெரியும். அவளுக்கு 4 குழந்தை பிறந்ததும் தெரியும். ஆனா யாருக்கு யார் அம்மான்னு எனக்கு தெரியல, நீ சொல்ல அப்படிங்கிற. அப்போ சொல்றா ராமன் கௌசல்யை பார்த்து, இந்த லோகத்திலேயே ரொம்ப புண்ணியமான மனுஷன், புண்ணியமான இவன், நல்ல வீரன், எவனுடைய பிரிவு தாகாம எங்க அப்பா பிராணனை விட்டுட்டாரோ அந்த ராமனுடைய அம்மா தான் இவள் அப்படின்னு கௌசல்யை காமிச்சு சொல்ற. அதுக்கப்புறமா ராமனை விட்டு பிரியவே மாட்டேன்னு கூட போனானே லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனுடைய அம்மா இந்த சுமித்ரா அண்ணு அவளையும் காமிச்சு அவதான் இந்த சத்ருக்னனுக்கும் அம்மான்னு சொல்றான். அப்புறம் தன்னை சொந்த அம்மாவை சொல்றச்ச, கைகேயியை சொல்றச்ச நிறைய சித்திர வார்த்தையெல்லாம் சொல்லி, எவளால இந்த ராஜ்யத்துக்கே இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கோ, எவனால எந்த ஸ்திரீனால எங்க அப்பா பிராணனை விட்டாரோ, எந்த ஸ்திரீனால எங்க அண்ணா காட்டுல போய் கஷ்டப்படுறானோ, அப்படி எல்லா கஷ்டத்துக்கும் காரணமா இருக்கிற இந்த ஸ்திரீ தான், தங்க அம்மா கூட சொல்ல, இந்த ஸ்திரீ தான் என்ன பெத்தவ அப்படின்றான். அப்ப பரத்வாஜர் சொல்றார், இந்த மாதிரி அம்மாவெல்லாம் திட்டக்கூடாது, உனக்கு இப்ப தெரியாது, கைகேயி பண்றிருக்கிற இந்த காரியம் இந்த லோகத்துக்கு எல்லாத்துக்கும் சௌக்கியத்தை கொடுக்கும். இப்ப உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, ரிஷிக்கு தெரியுமா இல்லையா, முக்காலம் உணர்ந்தவன், இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, அதனால கைகேயி இந்த மாதிரிலாம் இனிமே நீ பேசக்கூடாதுன்னு ரிஷியும் சொல்ற. அவன் சரின்னு கேட்டுக்கிறா. அப்புறம் இவாள்லாம் போறான், நேர ராமனை பார்க்கறதுக்கோசரம் போறான். அந்த இடத்துல ராமன் போன வழியிலேயே அந்த மாதிரி யமுனா நதியை கடந்து அதுக்கப்புறமா மந்தாகினி நதி பக்கம் போய் அந்த மலைக்கு மேல சித்திரகூடத்துக்கு போறான். சித்திரகூட மலை மேல ராமன் உட்கார்ந்துருக்கார். திடீர்னு இந்த காற்று இருக்கிற மிருகங்கள்லாம் ஓடுறது, மலைக்கு கீழே இருக்கிற மிருகங்கள்லாம் ஓடுறது, நிறைய ஓடுறது. ஏன் இப்படி மிருகங்கள்லாம் ஓடுறது, என்ன ஆச்சு திடீர்னு, லக்ஷ்மணா என்ன ஆச்சு பாரு அப்படின்ற. லக்ஷ்மணா அந்த மரத்து மேல, பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறி அங்கேருந்து பாக்குறான். பார்த்தான்னா பெருசா சேனை வருது. அண்ணா யாரோ ஒரு பெரிய சேனை வருதுண்ணா அப்படிங்கிறான். பெரிய சேனையா, யாரா இருக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ராஜ்யத்து கொடிதான் இருக்கு, கோவிதார கொடிதான் இருக்கு, கோவிதாரன்ற விருட்சம் அதான் கொடி, அதுதான் இருக்கு. பரதன் தான் வரா, யானை வரது, பட்டத்து யானை வரது, ஆனா அதுல அப்பா இல்ல. பரதன் உங்களை இங்கேயே கொண்டுட்டு ராஜ்யத்தை தனக்கே எடுத்துக்கணும்னு பாக்குறான், அதுக்குதான் வராம. அதனால நீங்க மண்ணி அழிச்சுட்டு குடிலுக்குள்ள போய் இருங்கோ, இந்த பரதனை நானே ஒரு கை பார்த்துடுறேன், இன்னைக்கு நானா பரதனான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றான் லக்ஷ்மணன். இத கேட்ட உடனே ராமன், நீ மேல பார்த்ததெல்லாம் போரும், கீழே இறங்கி வா, நிச்சயமா பரதன் அந்த மாதிரி எண்ணத்துல வரமாட்டான். உனக்கு ராஜ்யம் வேணும்னா சொல்லு, பரதன் நான் சொல்றேன் ராஜ்யத்தை இவன்ட்ட கொடுத்துடுறா அப்படின்னு. உடனே அவன் கொடுத்துருவான், எனக்கு பரதனை பத்தி தெரியும் அப்படின்ற. இதை கேட்டவனும் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப வெக்கமா போயிருது. இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் வேண்டாம், ஆனா பரதன் வரது பெரிய படையோட வரது எனக்கு சம்சயமா இருக்குன்றான். அப்ப ராமன் சொல்றார், அவன் கிட்டக்க வரட்ட என்ன எப்படி வரதுன்னு பார்ப்போம், ஆனா அப்பா வரலன்றியே, எதனால தெரியலையே, சரி அப்பா என்ன பார்க்கணும்னு சொல்லிருப்ப, என்னை அழிச்சுட்டு போறதுக்கோசரம் வந்திருக்கானோ என்னவோ அப்படின்னு சொல்ற. இது நடுவுல பரதன் வந்துட்டே இருக்கான். வந்துட்டே இருக்கச்ச மேல இடத்துல மேல புகை இருக்கு பாரு, அந்த மலை மேல அங்க புகையிறது, அந்த இடத்துல யாரோ மனுஷியா இருக்கணும்னு தோன்றது, அந்த இடத்துக்கு தான் போனோம் அப்படின்னு பரதன் வசிஷ்டர்லாம் முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறா. போற வழியில புறம்பிண்டே போறான். அண்ணாவை பார்க்கணும், சீக்கிரம் அழிச்சுட்டு வரணும், அண்ணாவை பார்க்கணும், சீக்கிரமா அயோத்திக்கு அழிச்சுட்டு வரணும்
எனக்கு அண்ணாவை பார்க்குற வரைக்கும் என் மனசு தாங்காது, சீக்கிரம் பார்க்கணும், அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு அவன் அழுதுட்டே போறான். போய் நேர மலை மேல ஏறின உடனே அங்க ராமனை பார்க்கறான். நெடுஞ்சாங்கடையா கீழே விழுந்து அப்படியே பெருமாளை தண்டனை சமர்ப்பிக்கிறான். எழுந்து அண்ணா அப்படின்னு காலை கட்டிட்டு அழறான். அப்புறம் எழுந்த உடனே ராமன், பரதா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்டான்னு கட்டி தழுவி உட்காந்து வச்சு அவன்கிட்ட பேசுற. ஒரு 100வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல கட்சித் சர்க்கம்னு பேரு. 100 ஸ்லோகம் இருக்கு. அந்த 100 ஸ்லோகத்திலையும் ராஜ தர்மங்கள் என்னென்ன பூரா இருக்கு. ஒரு ராஜாவா இருக்கிறவன் எப்படிலாம் இருக்கணும், ஒரு மனுஷரா இருக்கிறவன் எப்படிலாம் இருக்கணும். ராஜதர்மம் மாத்திரம் இல்ல, மனுஷ முக்கியமா ராஜதர்மங்கள். ஒரு மனுஷன் இந்த மாதிரி இருக்கியா, அந்த மாதிரி பண்றியா, இந்த மாதிரி பண்றியா, நீ காலங்கத்தால எழுந்துக்கிறியா, நல்ல மந்திரிகளோடலாம் சேர்ந்து எல்லா காரியங்களையும் நல்லா தீர விசாரிச்சு பண்றியா, நீ ஒருபாடு ரொம்ப நேரம் ஒரு காரியத்து ஒரு விஷயத்துல ஆலோசிக்க கூடாது, சீக்கிரமா டெசிஷன், ஒழுங்கான டெசிஷன் நன்னா எடுக்கிறியா, எல்லாரோடையும் சேர்ந்து எடுக்கிறியா, இந்த மாதிரி ராஜ தர்மங்கள்லாம் கேட்டு கடைசியில ஒரு கேள்வி கேட்கிற. நம்ம அப்பா தாத்தா அவெல்லாம் போன வழியில போயிட்டு இருக்கியா? லாஸ்ட் பட் ஒன் ஸ்லோகம் அது. யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமகாக தாம் விருத்திம் வர்த்ததே கச்சித்து யாச்ச சத்வதா சுபா அப்படின்னு அந்த ஸ்லோகம். நம்ம அப்பா தாத்தா பெரிய தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் போன வழி, அவெல்லாம் போன அந்த நல்ல வழியில நீ போறியா அப்படின்னு. பெரியவா பேசுறச்ச குறுக்க பேசக்கூடாது. அதனால பரதன் அந்த 100 ஸ்லோகம் அப்படியே கேட்டுட்டு இருக்கான். கண்ணை கூட்டு கண்ணில் ஜலம் வருது, அழுதுண்டே கேட்டுட்டு இருக்கான். எல்லாம் கேள்வி. ராமன் பேசி முடிச்ச உடனே இதெல்லாம் தான் அங்க ராமாயணத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது. ராமன் 100 ஸ்லோகம் 100 ஸ்லோகம் அதை சேவிக்கிறதுக்கு மினிமம் அந்த கேள்வியெல்லாம் கேட்டதை பார்த்தோம்னா மினிமம் ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். ராமன் இதை பூரா கேட்கற வரைக்கும் பரதன் பதிலே பேசல, ஏன்னா குறுக்க பேசக்கூடாதுன்னு. எல்லாம் பேசி முடிச்சக்கப்புறம் பரதன் சொல்றான், எனக்கு எதுக்கு நான் இந்த ராஜ்யம், எல்லாம் உங்களுக்கு தானே, எனக்கு ராஜ்யம்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் அப்பாவுக்கு கைங்கரியம் கூட நான் பண்ணாதவன், அப்படி பாப்பேன். அப்பாவுக்கு கைங்கரியம், அப்பாவுக்கு நாம கூட இருந்து அப்பா கூட இருந்து எனக்கு கூட இருக்கிறது கூட எனக்கு பாக்கியம் கொடுத்து வைக்கல அப்படின்றான். அப்ப ராமனுக்கு அப்பதான் அப்பாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்றா ராமன் கேட்கிற. அப்ப சொல்றா, எல்லா பூதங்களுக்கும் எந்த வழியில போனோமோ அந்த வழியில அப்பா போயிட்ட, கடைசியில உன்னை பத்தி ராமா லக்ஷ்மணா சீதான்னு உங்க 3 பேரையே நினைச்சிட்டு அழுதுண்டே போனாருன்னு சொல்லி கேள்விப்பட்டானு அப்படின்னு. இத கேட்டவன ராமனா அழற. ராமன் சீதா லக்ஷ்மணன் எல்லாருக்கும் அழுக வர்றது. ராமன் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார், லக்ஷ்மணா உங்க அப்பா போயிட்டாரா அப்படிங்கிற. ராமனுக்கு அப்பா தானே, ஆனா லக்ஷ்மணா உங்க அப்பா போயிட்டாரான்ற. இதுக்கு பதில் பின்னாடி சுந்தரகாண்ட வருஷம் வரும். ஏன் உங்க அப்பா போயிட்டேன்னு சொன்ன, நம்ம அப்பா போயிட்டு இருந்தேன்னு சொல்லணும், சொல்லல, உங்க அப்பா போயிட்டாரா அப்படின்றார். நான் மறுபடியும் அயோத்திக்கு போய் என்ன பண்றது, நான் அயோத்திக்கு போனா என்னை யாரு, என்ன நான் தப்பு பண்ணா என்னை திருத்துறவா யாரு, இது வரைக்கும் எனக்கு அப்பான்னு பெரியவா இருந்தாலே ஆத்துல என் தப்ப திருத்துறவா யாரு, நானும் அயோத்திக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு அழற. பரதன் சொல்றான், நாங்கெல்லாம் பிண்ட பிரதானம் நாங்க பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டோம், நீ அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணுன்னா. அது மாதிரி அவெல்லாம் பக்கத்துல மந்தாகினி நதியில தீர்த்தா மாதிரி அவ அந்த பின்னாக்கு வச்சு பிண்டம் கொடுக்குற. பின்னாக்கு வச்சு பிண்டம் கொடுத்தது பார்த்துட்டு அவ அப்புறம் மலைக்கு மேல ஏறி போயிடுறான். பின்னாடி கௌசல்யா பார்த்துட்டு வரான். கௌசல்யா எல்லாம் கொஞ்சம் நதி சேனையெல்லாம் மெதுவா வருது. வசிஷ்டர், சுமந்திரர், பரதன், சத்ருகன் மாத்திரம் முன்னாடி போயிடுறான். சேனையெல்லாம் பின்னாடி வருது. பின்னாடி இந்த பின்னாக்க பிண்டமா கொடுக்கறத பார்த்த உடனே கௌசல்யா அழறா. மகாராஜாவுக்கு இந்த மாதிரி இந்த பின்னாக்கு தானா பிண்டமா கொடுக்கறது, நான் என்ன பண்றது, அதான் சாஸ்திரம். நாம எதை பண்றோமோ, நாம எதை சாப்பிட்றோமோ, நமக்கு என்ன ஆகாரமோ அதுதான் நம்ம தேவதைகளுக்கு ஆகாரம் அப்படின்னு. அதனால எது நல்ல ஆகாரமோ, நாம என்ன ஆகாரம், நாம கெட்டது சாப்பிடக்கூடாது.
எதெல்லாம் நல்ல ஆகாரம் நாம சாப்பிடுறோமோ அது எல்லாத்தையும் தேவதைகளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் சாப்பிடணும், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் சாப்பிடணும். இவன் ராமன் இங்க காட்டுல பெரும் பின்னாக்கு தானே சாப்பிட்டு இருக்கான். அதனால அந்த பிதிர் தேவதைகளுக்கு அதையே வச்சிருக்கான் பாருன்னு அழுதுட்டு அவளும் மேல போறா. அவெல்லாம் 3 பேரும் மேல, அம்மாக்கள்லாம் மேல போன உடனே ராமன் அம்மாவை சேவிக்கிறார், 3 அம்மாக்களே ராமன் சேவிக்கிறார், லக்ஷ்மணன் சேவிக்கிறார், சீதா சேவிக்கிறா எல்லாரையும். அதுக்கப்புறம் எல்லாருமே இங்க எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்களே என்ன காரியம்னு அப்ப ராமன் கேட்கிறார். அப்ப ராமன் பரதன் சொல்ற, எனக்கு இந்த ராஜ்யபாரம் வேண்டாம், நான் உங்களை அழிச்சுன்னு போவதான் வந்திருக்கேன்னு. அதுதான் இந்த ஸ்லோகம் இன்னைக்கு. கத்வாது சமஹாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அயாச்சத்ராதரம் ராமம் ஆக்யபாவ புரஸ்கிருதா त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत्. गत्वा போய், எங்க போய்? காட்டுக்கு, அந்த இடத்துக்கு போய் நிற்கும். எப்படி அவன்? ஆர்யபாவ புரஸ்கிருதா. ஆர்யஸ்ய பாவः ஆர்யபாவः ஆர்யபாவः புரஸ்கிருதः येन सः ஆர்யபாவ புரஸ்கிருதா. ஆரியபாவன் அப்படின்னா ஆரியர்களுடைய உத்தமர்களுடைய பாவம், அந்த உத்தமர்களுடைய குணம், அதை முன்னிட்டு கொண்டு உத்தமர்களுக்கு என்ன குணங்கள்லாம் இருக்குமோ உத்தமமான குணங்கள் உடையவனாக கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஆரியபாவ புரஸ்கிருதா சஹா சஹா பரதஹா கத்வா, ராமன் இருக்கும் இடத்திற்கு சென்று மகாத்மானம், மகானே ஆத்மா யஸ்ய மகாத்மா தம் மகாத்மானம், மகத்தான ஆத்மா, அதாவது நல்ல ஆத்மா, எப்பவும் நல்லதையே நினைக்கக்கூடிய ஆத்மா, எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய அப்படிப்பட்டதான மகாத்மாவான சத்ய பராக்கிரமம், சத்யஹா பராக்கிரமஹா யஸ்ய சஹா சத்ய பராக்கிரமஹ தம் சத்ய பராக்கிரமம், எவனுடைய வீரியமானது ஒரு காலத்திலும் வீணாக போவதில்லையோ அவன் அப்படின்னு அர்த்தம். அதுவா சத்தியத்தையே பராக்கிரமாக, தன்னுடைய சத்தியத்தையே எப்பவும் பராக்கிரமமாக உடையவனான பிராதரன் அண்ணாவான ராமம், ராமனை அயாச்சத் யாச்சித்தான். அயாச்சத் இந்த தாத்து யாச் தாத்து, அயாச்சத் யாச்சித்தான். என்ன எப்படி யாசித்தான்? त्वमेव धर्मज्ञः राजा, त्वमेव நீரே தர்மஜ்ஞः தர்மத்தை அறிந்தவனான ராஜா ராஜாவாக இதி என்று வசஹா வார்த்தையை ராமம் ராவனிடத்தில் அப்ரவி சொன்னான். நீங்க தான் தர்மஜன், நீங்க தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு அவன் பிரார்த்தனை பண்ணான். ஆரியபாவ புரஸ்கிருதா, உத்தமமான குணத்தினாலே தூண்டப்பட்டவனான சஹா அந்த பரதன் கத்வா சென்று மகாத்மானம் மகாத்மாவான சத்திய பராக்கிரமம் சத்தியமான பராக்கிரமத்தை உடையவனான, சத்தியத்தையே பராக்கிரமமாக உடையவனான பிராதரம் அண்ணாவை, தமையனை, ராமனை அயாச்சத் யாசித்தான். எப்படி யாசித்தான்றது அர்த்தமே. துவம் ஏவ நீயே தர்மஜ்ஞா தர்மத்தை அறிந்தவனான ராஜா ராஜாவாக இரு இதி என்று வசஹா வார்த்தையை ராமம் அப்ரவீத் ராமனிடத்தில் சொன்னான். இந்த ஸ்லோகத்துல அயாச்சத் பிராதரம், அயாச்சத்து முதல் தகாரம் சந்தியில அயாச்சத் அப்படின்னு சந்தியில
மூணாவது தக்காரமா மாறும். அயாச்சத்து பிராதரம், அயாச்சத் பிராதரம். அதுபோல தர்மஜ்ஞா இது சந்தியில விசர்க்கம் லோபிச்சு தர்மஜ்ஞ இது. வசஹ அப்ரவீத் சந்தியில வசோப்ரவீத். முதல்ல அந்த விசர்க்கம் ஓகாரமாயிட்டு போய் மாறும். ஓகாரமா மாறினதுக்கு அப்புறம் அந்த அக்காரம் ஓகாரத்தோட சேர்ந்து வசோப்ரவீத் இந்த மாதிரி வரத்துக்கு அப்புறம் ஒரு அகாரம் உண்டுன்னு தெளிவித்துக்கா ஒரு எஸ் உண்டு ஒரு சிம்பல் எழுறது வசோப்ரவீத். இது விகர்மகமான பிரயோகம். அப்ரவீத் சொன்னான். என்ன சொன்னான்? ராமம் அப்ரவீத். ராமனிடத்தில் சொன்னான். ராமனை சொன்னான். ராமனை சொன்னான்றது இது சம்ஸ்கிருதத்துடைய இது, அது ஸ்பெஷாலிட்டி. ராமம்னு தித்தியை தான் சொன்னேன். இங்க என்ன சொன்னான்? வசஹா அப்ரவீத், வசனத்தை சொன்னான். வசஹா ராமம் அப்ரவீத். இந்த அப்ரவீத் இந்த கர்மத்துக்கு ரெண்டு, அந்த கிரியாபதத்துக்கு ரெண்டு கர்மா. ராமம்னு ஒரு கர்மா, வசஹான்னு ஒரு கர்மா. நல்ல திகர்மக பிரயோகம் இது. அப்ரவீத் கஹா அப்ரவீத், பரதஹ அப்ரவீத். கம் அப்ரவீத், ராமம் அப்ரவீத். கிம் அப்ரவீத், வசஹ அப்ரவீத். கதமிவ வசஹ, கிமிதி வசஹ அப்ரவீத். ராஜா त्वमेव इति अब्रवीत्. त्वमेव राजा इति अब्रवीत्. कीदृशः राजा? धर्मज्ञः राजा. त्वमेव धर्मज्ञः राजा इति वचः रामम् अब्रवीत्. किं कृत्वा अब्रवीत्? ततः पूर्वं किम् अकरोत्? अयाचत्, प्रार्थितात्. कम् अयाचत्? रामम् अयाचत्, रामனை प्रार्थितान्. कीदृशं रामम् अयाचत्? भ्रातरं रामम् अयाचत्. पुनः कीदृशं रामं? सत्यपराक्रमं रामं. पुनः कीदृशं? महात्मानं रामं. किं कृत्वा अयाचत्? गत्वा अयाचत्. कः अयाचत्? सः भरतः अयाचत्. सः कीदृशः भरतः? आर्यभाव पुरस्कृतः. आर्यभाव पुरस्कृतः. ஆரியபாவத்திலே, அதாவது உத்தமமான குணத்தினாலே குணத்தை முன்னிறுத்திக் கொண்டு அதை காட்டிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். சஹா பரதஹா கத்வா சென்று, மகாத்மாவான மகாத்மானம் சத்தியபராக்கிரமம் சத்தியபராக்கிரமனான சத்தியத்தையே பராக்கிரமமாக உடையவனான பிராதரம் தமையனான ராமம் ராமனை அயாச்சது பிரார்த்தித்தான். எப்படி பிரார்த்தித்தான்? துவமேவ தர்மஜ்ஞா ராஜா, நீயே தர்மத்தை அறிந்த ராஜா, ராஜாவாக இருக்கணும்னு. இது என்று வசஹா வாக்காய் வாக்கை ராமம் ராமனை அப்ரவீத் அந்த வாக்கை ராமனிடத்தில் சொன்னான் அர்த்தம். சரியா? சரி, ஏதாவது டவுட் உண்டா? ஒரு 2 நிமிஷம் அன்வயம் சொல்ல முடியுமா? அன்வயம் சொல்ல முடியுமா? மறுபடியும் ஆரியபாவ புரஸ்கிருதா சஹா, சஹான்றது பரதனை சொல்றது. சஹா கத்வா சென்று, மகாத்மானம் மகாத்மாவான சத்தியபராக்கிரமம் சத்தியபராக்கிரமனான பிராதரம் தமையனான ராமம். ராமம்னு தித்தியாயில இருக்கிற தித்திய அவசரத்தில் இருக்கிற தித்தியா ஏகவசனமான அப்படின்னால இது எல்லாமே அவங்க விசேஷம் எல்லாம் தித்தியா ஏகவசனத்துல. மகாத்மானம் சத்தியபராக்கிரமம் பிராதரம் எல்லாம் தித்தியா ஏகவசனத்துல இருக்கு. பிராதரம் ராமம் அயாச்சதே. எப்படி கேட்டான்றது அர்த்தவரே. துவமேவ ராஜா தர்மஜ்ஞா, நீயே தர்மஜ்ஞனான ராஜா. இது என்று வசஹா வாக்கை
ராமம் அப்ரவீத், ராமனிடத்தில் சொன்னான். ராமனை சொன்னான், ராமனிடத்தில் சொன்னான். சரியா? அடியேன் கணேஸ்வரி. அயாச்சன்றது யாச்சு தாத்து, அதுல லங் பிரதம புருஷ ஏகவசனம். அப்ரவீத்ன்றது ப்ரூ தாத்து, ப்ரூ ரெக்டாயாம் வாச்சி அப்படின்னு தாத்து. அதுல கர்த்தரி பிரயோகத்துல லங் பிரதம புருஷ ஏகவசனம். இதுல ராஜான்னு ஒரு பதம் இருக்கு, அது ராஜன்னு சப்தம், நகாராந்த புல்லிங்க சப்தம். ராஜா, ராஜானு, ராஜானா அப்படின்னு அது டெக்ளினேஷன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. என்ன லக்ஷ்மணர் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு படம் வருது, அப்புறம் சில கொடியெல்லாம் எடுத்துன்னு போறா அப்படின்ட்டு தூரத்துல இருந்து பார்த்தார்ல அடியன் லக்ஷ்மணர். அந்த கொடியோட பேர் என்ன சொன்னீர் அடியன்? கோவிதார கொடின்னு பேர். அதாவது ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு கொடி இருக்கும். கோவிதாரம் அப்படின்ற அந்த விருட்சத்துக்கு அந்த அந்த விருட்சத்தை தான் அவ கொடியா வச்சுருந்தா. நான் அடுத்த கிளாஸ்ல இதை கிளியர் பண்றேன். கோவிதாரம் தான் ஞாபகம் எனக்கு, அடுத்த கிளாஸ்ல கிளியர் பண்றேன். ராஜாக்களுக்கு ஒரு ராஜ்யம்னா ஒரு கொடி, நம்ம இந்தியாவுக்கு ஒரு கொடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு கொடி உண்டு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.